ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் மங்களூருக்கு வந்திருக்கோம். ஸோ என் பொண்டாட்டிக்காக சத்யநாராயண பூஜை கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இதுதான் அந்த கோயில். ஸோ இது ரொம்ப ஃபேமஸான கோயில். ஒன் ஆஃப் த ஓல்டு டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க மங்களூரில். கத்ரி டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க, சிவன் டெம்பிள். ஸோ ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆஞ்சநேயர் ஃபஸ்ட்டு அவ்வளோ பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருந்தது, ஏறி அப்புறம் மேலே போய் சாமி கும்பிட்டோம். என்ன வெயிலுன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப வெயில் நம்ம சென்னையை விட ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா மங்களூர் வந்து பார்த்திங்கன்னா பீச்சோட ஒட்டி இருக்குன்றதுனால உங்களுக்கே தெரியும் எப்படி வெயில் இருக்கும். பாருங்கள், இங்கே டெம்பிளில் பூஜை ஆகும்போது இந்த பறவைலாம் பார்த்திங்கன்னா எப்படி பறந்து கோயிலையே சுற்றிட்டு இருந்ததுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு டிவைன் பவர் இது. அப்புறம் எங்களுக்கு வெயில் தாங்க முடியல. நாங்கள் பூஜை பண்ணி முடிச்சுட்டு சாப்பிடலான்னு சொல்லிட்டு லைனில் நிற்கும்போது இப்போ கொடை பிடிச்சி நின்றுட்டுருந்தோம். அப்புறம் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட போகிறேன், பாய். எனக்கு என்னால் வெயிட் பண்ண முடியாது. ஸோ அதனால் கடையாடன்னு நான் சாப்பிட்டுட்டேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஐஸ்கிரீம் சாப்பிடணும். ஏன்னா வெயில் இருக்கு இல்லையா. ஸோ அதனால் வந்து குழு வெயிலில் கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், என் ஒய்ஃப் எவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க. ஏன்னா அவங்க ஆர்டர் பண்ணது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஐஸ்கிரீம் தில்குஷ். நான் ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா அவர் எடுத்து வச்சுட்ருக்காரு திரமிசு. இதுவும் ரொம்ப ஃபேமஸ் இல்லை இங்கே மங்களூரில். ஸோ இது ஐடியல் கம்பெனி ஐஸ்கிரீம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என் பொண்டாட்டிக்கு ஒரு ஷாக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே என் ஒய்ஃபும் எனக்கும் அவங்க ஊட்டி விடுவாங்க, நானும் அவங்களுக்கு ஊட்டி விடுவேன். பட் ஆனால் அவங்க மறந்துட்டாங்க. சரி ஆச்சு, நான் ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் கொடுத்தேன். அவங்க ஷாக் ஆகிட்டு பார்த்தாங்க ஒய்ஃப், இதெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் அவள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணேன். அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் கோயில் பக்கத்துலேயே கத்ரி பார்க்குக்கு வந்திருந்தோம். ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வேணும் இல்லையா. ஸோ பார்க்கில் ட்ரெயினில் விட்டுருந்தாங்க. ஏதோ கொஞ்சம் நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எங்களுக்கு. நாங்கள் எல்லாமே ஒரு சின்ன பசங்க மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். பாருங்கள், எல்லா ஜனம் எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பார்க்கில் ஒரே லவ்வர்ஸ் தொல்லை தாங்கலை கைஸ். எங்கே திரும்பி பார்த்தாலும் லவ்வர்ஸ். கொஞ்சம் லவ்வர்ஸ்னாலே பார்க்கில் எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் இதுதான் நாங்கள் ட்ரெயின் கிளம்ப போகும்போது ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோம். ஸோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் பொண்டாட்டிக்கு ஒரு அந்த ஒரு கிஸ் கொட்டோம். ஸோ ட்ரெயின் கிளம்பிருச்சு. பார்த்திங்கன்னா ட்ரெயின் போயிட்டே இருக்கும்போது லைக் பார்க்கே சுற்றி வரும். ஸோ பார்க் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுவாங்க. இதில் பாருங்கள், இதில் இந்த டனலில் போகிறோம். இந்த டனலில் போகும்போது எல்லாம் ஒரே சத்தம், கேட்க முடியல. வீடியோ அதெல்லாம் அந்த வாய்ஸ் எல்லாம் நாங்கள் கட் பண்ணிட்டோம். சரி வேண்டாம், அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபுல் சவுண்டாக இருந்துச்சு. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. பட் ஆனால் என்ன கைஸ் பண்ணுறது, வெயில் மட்டும் எங்களால் தாங்க முடியல. அதுக்கப்புறம் பக்கத்தில் இங்கே வந்து ஷால் போட்டிருந்தாங்க. ஸோ நான் என் பொண்ணாடிக்கிட்ட சொல்லியிருந்தேன், இதை எடுத்துகிட்டு போகலாமா பொமோக்ரேனட்டு பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நாங்கள் பஸ்ஸில் வந்திருந்தனால எடுத்துகிட்டு போக முடியல, அதனால் வேண்டான்னு அந்த பிளானை ட்ராப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்லில் வந்து கேர்ட் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் காட்டிகிட்டு இருந்தேன் அவளுக்கு. அப்புறம் மேங்கோ சீசன்து ஷால் போட்டிருந்தாங்க. சரி ஓகே, ஒரு ரவுண்டு போவோம், என்ன இருக்குது அப்படின்ட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டே இருக்கும்போது நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் எல்லா ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வச்சுட்டே இருந்தாங்க. ஸோ அப்படியே தாண்டி வரும்போது ஸ்கெட்ச் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு ஆர்டிஸ்ட்டு ட்ராயிங் பண்ணுறது. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப இஷ்டம் ஆச்சு. ஸோ எப்போவுமே ஒரே மாதிரி போகாமல் லைக் கொஞ்சம் கேரிகேச்சர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். கேரிகேச்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காமெடி ஃபீல் இருக்கும். எப்போவுமே லைஃப் ரொம்ப சீரியஸாக நம்ம எடுத்துக்க வேண்டாம், கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ஜாய்மெண்ட் வேணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து நாங்கள் கேரிகேச்சர் பண்ணிகிட்டு இருந்தோம். அது வந்து கொஞ்சம் காமெடி டைப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என் பொண்டாட்டி நல்லா அந்த ஆர்டிஸ்ட்டையும் சரி என்னையும் சரி நல்லா கவர் பண்ணியிருந்தாங்க. சாரி கைஸ், என் பொண்டாட்டியும் ஆர்டிஸ்ட்டையும் சரியாக கவர் பண்ண முடியல. அவங்க என்ன திட்டுன்னு திட்டினாங்க, கரெக்டாக எடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கள எப்படி சமாளித்து அதுக்கப்புறம் ஒரு வழியாக நான் என்ன நினச்சேன்னா, ஸோ அந்த ஆர்டிஸ்ட் எப்படி ட்ரா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் அவரை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் என் ஒய்ஃப் வந்து 2 பேருமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ என்னையும் அந்த ஆர்டிஸ்ட்டையும். பட் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அது
அது ஒரு இதாச்சு. என் ஒய்ஃப் ரொம்ப இதுவா ஃபீல் பண்ணாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரு ட்ரா பண்ணியிருந்தாரு. ஸோ எவ்வளோ க்யூட்டா வந்திருக்கு பாருங்க கைஸ். என் ஒய்ஃப் ரொம்ப க்யூட்டா இருக்காங்க. குண்டு குண்டு ஃபேஸு. என்ன வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடி பண்ணிட்டாரு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அத முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பஸ் ஸ்டாண்ட் போறதுக்காக ஆட்டோல போயிருந்தோம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டூ ஷோ. ஸோ அதனால ஆட்டோல போகும்போது கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஷாட் எடுத்தேன். அதுக்கப்புறம் சர்வீஸ் பஸ்ஸில் நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ஓகே கைஸ், இன்னையோட வீடியோ இவ்வளோ தான். பாய்.